குப்பையிலிருந்து ஏற்றுமதியா? ஆச்சரியத்தோடு தான் இந்த வீடியோ ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ஆனால் உண்மை, அதுவும் சாதாரண உண்மை இல்லைங்க. பல பில்லியன் டாலர் மார்க்கெட் இது. அந்த அளவுக்கு நமக்கு இதில் வாய்ப்பு இருக்குது. நம்ம ஒரு பொருளை ஏற்றுமதி பண்ணாலோ அல்லது ஏதாவது ஒரு சாதாரண பிஸ்னஸ் பண்ணாலோ நமக்கு ஃபஸ்ட்டு பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான காசு அப்படின்றது வந்து வேணும். அதாவது ஒரு மேஜர் போர்ஷன் ஆஃப் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எங்கே போகுது அப்படின்னா ப்ராடக்ட் சோர்ஸ்க்காக போகும் அல்லது ரா மெட்டீரியல் சோர்ஸ்க்காக போகும். ஆனால் குப்பை அப்படிங்கும்போது நமக்கு கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். ஆனால் அந்த ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய பொருள்லேருந்து நாம் எப்படி பல மில்லியன் டாலர் பில்லியன் டாலர் பிஸ்னஸ் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, என்னென்ன குப்பைகள் வந்து நமக்கு அந்த வாய்ப்பை தருது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோகோனட் ஷெல், தேங்காய் சிரட்டை. வீட்டில் அப்படியே தேங்காய் உடச்சிட்டு தூக்கி போடுவோம். கோயிலில் தேங்காய் உடச்சி அப்படியே சும்மா கிடக்கும். அதையெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி அதில் இருந்து ஆக்டிவேட்டட் கார்பனை நாம் பண்ணாலோ அல்லது சார்கோல் பிரிகெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கறித்துண்டு, இந்த பார்பிக்யூ பண்ணுறதுக்கெலாம் கீழே போடுவாங்க. அதெல்லாம் வந்து நாம் ஏற்றுமதி பண்ணோம் அப்படின்னா அது மிகப்பெரிய லாபம். 0 to அதனோட விலை என்ன அப்படிங்கிறது நீங்களே போட்டுக்கோங்க. கிலோ 100 ரூபா, 120 ரூபா, 500 ரூபா, நாட்டை பொறுத்து இது வந்து மாறுபடும். ஸோ அந்தளவுக்கு நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பு வந்து இந்த ஆக்டிவேட்டட் கார்பன்லையும் சார்கோல் பிரிகெட்ஸ்லையும் வந்து இருக்குது. அதுக்கடுத்து நாம் ரொம்ப இழிவாக நினைக்கக்கூடியது என்ன? ஹியூமன் ஹேர். தலை சீவும் போது 2 முடி வந்துருச்சுன்னு வைங்க, நம்ம முகம் அஷ்டகோணலாம் மாறிடும். ஆனால் அந்த முடிக்கு உலகத்தில் குறிப்பாக ஐரோப்பாலையும் ஈவன் சைனாவில் கூட மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இந்தியன் ஹேர் தான் வந்து அவங்க விரும்புகிறாங்க. அதுலேருந்து அவங்க வந்து விக்கு மாதிரி பல பொருட்கள் தயாரிக்கிறாங்க, கண் இமை தயாரிக்கிறாங்க. சவுத் கொரியாவில் இது மிகப்பெரிய பிஸ்னஸ். ஸோ இந்த மாதிரி பல பொருட்களை தயாரித்து உலகத்தில் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. இந்திய ஹேரை வந்து அவங்க இம்போர்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அதுக்கடுத்து நீங்கள் எதிர்பார்த்திராத ஒரு பொருள் என்ன அப்படின்னா, சண்டையெல்லாம் வீட்டுக்கு மீன் வாங்கியிருப்போம். மீனோட செதில்களை வந்து அப்படியே செதுக்கி தள்ளுவாங்க. ஃபிஷ் ஸ்கேல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபிஷ் ஸ்கேல்ஸ்லையும் ஸ்கின்ஸ்லையும் ஃபிஷ்ஷோட ஸ்கின்லையும் இருந்து கொலாஜன் அப்படின்ற ஒரு பொருள் தயாரிக்கிறாங்க. இது வந்து இந்த காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. இது கொரியாலையும் ஜப்பான்லையும் இந்த மாதிரி அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் இந்த கொலாஜனை வந்து ரொம்ப விரும்பி வாங்குகிறாங்க. இது நல்ல ஒரு பெரிய லெவல் பிஸ்னஸ். ஸோ ஒவ்வொரு சண்டே அன்னைக்கும் அந்த மீன் கடையில் போய் பார்த்தீங்க, சாயங்காலம் போய் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே இந்த செதில்கள்லாம் குமிஞ்சு கிடக்கும். அதை க்ளீன் பண்ணி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆனால் அதை வந்து பதப்படுத்தி ப்ராசஸ் பண்ணணும். அது சாதாரண வேலை கிடையாது. ஸோ ப்ராசஸ் பண்ணி நாம் அதை இந்த மாதிரி கொலாஜனை மாற்றி அதை வந்து நாம் ஏற்றுமதி பண்ணலாம். அதுக்கடுத்து டெக்ஸ்டைல் வேஸ்ட் அப்படின்னா பஞ்சிலேருந்தே வேஸ்ட் வருங்க. நான் டெக்ஸ்டைல் படித்ததுனாலையும் அந்த இண்டஸ்ட்ரியில் பல வருஷம் இருந்ததுனாலையும் தெரியும். பஞ்சில் வேஸ்ட் வரும். அதுக்கடுத்து பஞ்சு ப்ராசஸிங்லேயும் வேஸ்ட் வரும். அதுக்கடுத்து அந்த நூலை தயாரிக்கும் இல்லைங்களா, அதுலேயும் வேஸ்ட் வரும். நூல் வேஸ்ட், யான் வேஸ்ட்டுன்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த யான் வந்து துணி ஆகும், துணிலேயும் வேஸ்ட் வரும். ஸோ இதெல்லாம் பிட்டு வேஸ்ட்டு. இந்த வேஸ்ட் எல்லாம் ஒவ்வொரு வேஸ்ட்டுக்கும் வந்து மிகப்பெரிய சந்தை வாய்ப்பு இருக்குது, ஏற்றுமதி வாய்ப்பு இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெளிநாடுகளில் வந்து இந்த பேப்பர் தயாரிக்கிறதுக்கும் அந்த மாதிரி லக்ஸரி காரில் வந்து சீட் இருக்குது இல்லைங்களா, சீட்டுக்கு பேடிங் கொடுக்கறதுக்கும் வந்து இந்த மாதிரி டெக்ஸ்டைல் வேஸ்ட்டை தான் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்தியாவிலேருந்து துணி வேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, டெனிம் வேஸ்ட், அதை நாம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம். அதை வாங்கக்கூடிய பல பெரிய பிராண்ட்ஸ், நீங்கள் நான் நம்ப மாட்டீங்க, பெரிய பிராண்ட்ஸ் வந்து அந்த துணியிலேருந்து அதை மறுசுழற்சி பண்ணி ஒரு பிராண்டட் ஆடையாக திருப்பி அவங்க இந்தியாவுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. அப்படி ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஜீன்ஸ் மாதிரியான பொருட்களை நாம் 3000 ரூபா 4000 ரூபா கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அதனோட மூலப்பொருள் இங்கேருந்து ஒரு கழிவாக ஏற்றுமதி ஆனது அப்படின்றது பலருக்கும் தெரியாது. நான் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால எனக்கே கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் கழிச்சு தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விவசாய கழிவுகள், வாழை மட்டையிலேருந்து கிடைக்கக்கூடிய நார், இதுக்கெல்லாம் வெளிநாட்டில் நல்ல வாய்ப்பு இருக்குது. ரைஸ் ஹஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க, உமி. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மின்சாரம் தயாரிக்கக்கூடிய ஆலைகளுக்கு பயோஃபியூவலாக வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பல பொருட்கள் வந்து சாதாரண குப்பை வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நாம் தூக்கி போடுறத பல பெரிய நிறுவனங்கள் வந்து அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு ஆராய்ஞ்சு அதை கரெக்டாக என்ன பண்ணணுமோ அந்த ப்ராசஸிங் பண்ணி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணி மிகப்பெரிய அளவில் சம்பாதிக்கிறாங்க. இது அவங்க மட்டுமே சம்பாதிக்கணும்னு இல்லை, நீங்களும் சம்பாதிக்கலாம். ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த குப்பைகளை அப்படியே மூலப்பொருளாக ஏற்றுமதி பண்ணவே முடியாது, டெனிம் துணியை தவிர. ஸோ மிச்சது எல்லாமே நம்ம ப்ராசஸிங் பண்ணணும். ஸோ அந்த ப்ராசஸிங்க்கு வந்து ஓரளவுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். நீங்கள் என்ன பொருளை தேர்ந்தெடுக்கீங்களோ அந்த பொருளுக்கு ஏற்றபடி இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள், உங்கள் ஏரியாவில் என்ன கிடைக்கும், இந்த மாதிரி குப்பை அப்படின்றது உங்கள் ஏரியாவில் எது அதிகமாக கிடைக்குது, ஸோ அது சம்மந்தமான இண்டஸ்ட்ரி எங்கே இருக்குது, அதை வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான இண்டஸ்ட்ரி எது அப்படின்னு சொல்லி தேடி பாருங்கள். நிறைய இந்த டிஎன்எஃப்எக்ஸ் மாதிரியான அமைப்புகள்லாம் வந்து இந்த மாதிரி பயிற்சி கொடுத்துட்ருக்காங்க.
ஃபுட் ப்ராடக்ட்டுக்கு வந்து நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். தஞ்சாவூரில் வந்து ஒரு பெரிய மத்திய அரசு நிறுவனம் பயிற்சி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் வந்து இந்த மாதிரி வேல்யூ அடிஷனுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. அதில் போய் கற்றுக்கிட்டு ஒரு ப்ராப்பர் இன்வெஸ்ட்மெண்ட்டோட நாம் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஏற்றுமதி பண்ண வாய்ப்பு இருக்குது.